Hi everyone, welcome back to the channel. இன்னைக்கு கிளாஸ் 12 சிபிஎஸ்சி மேக்ஸில் ப்ராபபிலிட்டியில் கேஸ் ஸ்டடி எப்படி அட்டன் பண்ணுறதுன்ற ட்ரிக்கை சொல்லித்தரேன். ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸுமே பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ப்ராபபிலிட்டியில் பேஸ் தியரம், ஸோ இதை மட்டும் தெரிஞ்சாலே போதும். இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஸோ இதோட அவுட்லுக் எப்படின்னா, ஈவெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 3 ஈவெண்ட்ஸ் இருக்கும், E1 E2 E3. அப்படி இல்லைன்னா அதை ஏபிசி. ஸோ அப்போ 3 ஈவெண்ட்ஸ் இருக்கும், ஏபிசி அது மாதிரி நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ ஏபிசி, ஏபிசி இல்லை E1 E2 E3 நம்ம இஷ்டம் தான் அதெல்லாம். சரியா? ஸோ E1 E2 E3 அது மாதிரி எடுத்துக்கணும். அவங்க கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன் ஈன்றது தருவாங்க. சரியா? ஸோ இப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படின்னும் போது P ஆஃப் E1 இது P ஆஃப் E2 P ஆஃப் E3 இதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இது, P ஆஃப் E1 E2 E3 கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட் இருக்கு பார்த்தியா, இந்த ஈவெண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ P ஆஃப் அந்த ஈவெண்ட் E பை E1. சரியா? ஸோ லைக் மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லை அந்த பார்ட்ஸ் டிஃபெக்டிவ் பார்ட்ஸ் ப்ரொடியூஸ்ட் பை த E1. லைக் இது மிஷின் ஏ, இது மிஷின் பி, மிஷின் சி, 3 மிஷின் இருக்குது, இல்லை ஃபஸ்ட் மிஷின், செகண்ட் மிஷின், தேர்ட் மிஷின் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த மிஷின் ஒன்று ஒரு ப்ரொடக்ஷன் பண்ண போகுது. அதை E1 E2 E3 எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறதோ அதோட கேஸ் இங்கே போட்டுருவேன். ஈவெண்ட் வந்து அந்த மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுற டிஃபெக்டிவ் பார்ட்ஸோ இது மாதிரி ஏதாச்சும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். சரியா? லைக் டிஃபெக்ட்னு எடுத்துக்கிறேன். அப்போ டிஃபெக்ட் P ஆஃப் E பை E1 P ஆஃப் டிஃபெக்ட் ப்ரொடியூஸ் பை த மிஷின் 1. அதே மாதிரி P ஆஃப் E பை E2னா டிஃபெக்ட் ப்ரொடியூஸ் பை த மிஷின் 3. P ஆஃப் E பை E3னா டிஃபெக்ட் ப்ரொடியூஸ் பை த மிஷின் 3. ஸோ இது மாதிரி போட்டிருப்போம். டோட்டல் ப்ராபபிலிட்டிக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னா, P ஆஃப் இது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்லுவோம். டோட்டல் ப்ராபபிலிட்டினா எப்படின்னா, P ஆஃப் E1 இன்டூ P ஆஃப் E பை E1 ப்ளஸ் P ஆஃப் E2 இன்டூ P ஆஃப் E பை E2 ப்ளஸ் P ஆஃப் E3 இன்டூ P ஆஃப் E பை E3. சரியா? இதுதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி. பேஸ் தியரமில் எக்ஸ்ட்ராவானா கேட்பாங்க, இது டோட்டல் ப்ராபபிலிட்டி. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, டிஃபெக்டிவ் ப்ரொடியூஸ்ட் பை த மிஷன் 1 அப்படின்னு கேட்டாங்கன்னா, அப்போ P ஆஃப் E1 பை E தான் கேட்டிருப்பாங்க. சரியா? அப்போ அதை என்ன பண்ணோம்னா, P ஆஃப் E பை E1 இருக்கா, E1 இன்டூ P ஆஃப் E பை E1. ஸோ இதை மட்டும் மேலே போட்டுக்கணும், இந்த மொத்த என்டையர் பார்ட்டை கீழே அப்படியே சேமாக போட்டுக்கணும். சரியா? ஸோ இது வந்து டோட்டல் ப்ராபபிலிட்டி, டோட்டல் பாசிபிள். புரிஞ்சா? சப்போஸ் இந்த கொஸ்டினில் P ஆஃப் E2 பை ஈன்னு கேட்டிருந்தாங்கன்னா, இந்த இடத்துல என்ன பண்ணிப்பேன், P ஆஃப் E2 இதுவுமே E பை E2ன்னு வந்துடும். இந்த சேஞ்ச் மட்டும்தான் மாறும். ஸோ ஒரு 2 கொஸ்டின் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஒரு கொஸ்டினாக போட்டு காட்டுறேன். ஸோ ஒரு 2 கொஸ்டின் உங்களால் போட முடிஞ்சிச்சுன்னா கன்ஃபார்மாக எல்லாத்தையும் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த பேஸ் தியரத்தோட ஃபார்முலா மட்டும் பார்த்து வச்சுங்க. ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டினா P ஆஃப் E1 இன்டூ P ஆஃப் E பை E1. ஸோ E1ன்றது கீழே வரதான் கண்டிஷன். சரியா? நெக்ஸ்ட் P ஆஃப் E2 இன்டூ P ஆஃப் E பை E2. இங்கே E3ன்னு வந்துச்சுன்னா P ஆஃப் E பை E3. ஸோ பேஸ் தியரமில் ப்ராபபிலிட்டி ப்ரொடியூஸ்ட் பை த மிஷின் 1ஓ 2ஓ அது மாதிரி கேட்டாங்கன்னா, 1ன்னு கேட்டாங்கன்னா P ஆஃப் E1 பை E கேட்குறாங்க அப்படின்னா, மேலே P ஆஃப் E1 டாட் P ஆஃப் E பை E2, கீழே டிவிஷனில் இந்த மொத்தத்தையும் எடுத்து போட்டுக்கணும். சரியா? ஓகே, இது இன்ட்ரோடக்ஷன் போதும். இப்போ இந்த கொஸ்டினை டீகோட் பண்ணி இது மாதிரி E1 E2 E3 போடணும். ஈனா அதுன்னு பார்க்கணும், இந்த இதுவெல்லாம் பார்க்கலாம். சரியா? ஸோ கொஸ்டின்ஸை இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. இந்த ஆஃபீஸ் 3 எம்ப்ளாயி. ஸோ இவனை வந்து ஒவ்வொருத்தருக்கு மேஹூல் என்ன பேர் இருக்கோ அது E3, 3 பேர் இருக்காங்க, E1 E2 E3ன்னு எடுத்துக்கிறேன். ப்ராசஸ் இன்கமிங் மேட்டர் ரிலேட்டட் டு எ பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மேஹூ ப்ராசஸ் 40%. சரியா? ஸோ அப்போ P ஆஃப் E1 வந்து எவ்வளோனா, P ஆஃப் E1 வந்து 40%. சரியா? 40%. அதை வந்து எப்படி சொல்லலாம்னா 40/100. அப்போ நெக்ஸ்ட் பர்சன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் பர்சன் வந்து பர்சன்டேஜ் அப்படின்னாலே 40/100ன்னு அர்த்தம். பர்சன்டேஜ்னாலே 100 டிவைட் பண்ணிடணும், 40/100. நெக்ஸ்ட் 2 பேர் யார், ஜானியா சார்வியா ப்ராசஸ் ரெஸ்ட் ஆஃப் த மேட்டர் ஈக்குவலி.
ஸோ அவங்க ரெண்டு பேரும் ரெஸ்ட் ஆஃப் த மேட்டர் ஈக்குவலி 40% இவனே பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் 60% இருக்கும். அந்த 60% ரெண்டு பேர் ஈக்குவலாக பிரிச்சுக்கிறாங்க. அப்போ ஈக்குவலாக பிரிச்சாங்கன்னா எவ்வளோ இருக்கும் 30 அப்போ பி ஆஃப் E2 வந்து 30%, 30%னா 30/100, இவனும் 30%, 30/100. சரியா? இப்போ எப்பவுமே ஒரு கொஸ்டினில் இது மூணுத்தையும் எடுத்து எழுத கற்றுக்கணும். சம் கேசஸில் மிஷின் ஈக்குவலி 3 மிஷின் ஈக்குவலா அப்படின்ட்டாங்கன்னா டோட்டல் வந்து 3, அப்போ 1/3 1/3 1/3 வந்துடும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த P of E1, P of E2, E3. சம் புக்ஸில் P of A, P of B, B of C எப்படி வேணா எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்காங்க ஈக்குவலி முடிஞ்சா இந்த பாயிண்ட். இட் இஸ் ஃபவுண்ட் தட் 6% ஆஃப் மேட்டர் ப்ராசஸ்டு பை மேஹூ ஆஸ் எரர். அப்போ ஈன்றது தான் எரர், ஈவன் டி தான் வந்து எரர். இட் இஸ் ஃபவுண்ட் தட் 6% ஆஃப் மேட்டர் ப்ராசஸ்டு பை மேஹூ ஆஸ் எரர். எரர் அப்போ எரர் பண்ணுறாங்க. யார் பண்ணது? எரர் பண்ணுறாங்க. யார் பண்ணதுன்னா மேஹூ பண்ணது, ஃபர்ஸ்ட் பர்சன் பண்ண எரர். சரியா? புரிஞ்சா பாரு இது. இட் இஸ் ஃபவுண்ட் தட் 60% ஆஃப் மேட்டர் ப்ராசஸ் பை மேஹூ ஆஸ் எரர். எரர் டன் பை த E1 அது வந்து 6%. சரியா? 6%. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பர்சன்ட் எவ்வளோ இருக்கு பாருங்க. ஜன்யான் சார்வி அவங்க ரெண்டு பேரும் 4% அண்ட் 3%. அப்போ P ஆஃப் E/E2 எவ்வளோ பர்சன்டேஜ்? 4%. 4%னா 4/100ன்னு போட்டுக்கலாம். ஸோ வேணா இங்கே போட்டு வச்சுங்க 6/100. 4%னா 4/100. நெக்ஸ்ட் P ஆஃப் E/E3 இது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ்? 3%, 3/100. சரியா? ஸோ இது நம்ம எழுத கற்றுக்கினாலே முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த 3 ஈவெண்ட் எழுத தரணும். அதில் எரரா என்னவோ அது ஒரு ஈன்னு எடுத்துப்பேன். இது எழுத தரணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் எரர்? டோட்டல் எரர் இதோ இதுதான் இந்த ஃபார்முலா. டோட்டல் எரர்னா இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் இதான் வரப்போகுது. P ஆஃப் E1 வந்து 40/100. நான் ஸ்ட்ரெயிட்டாக போட்டுறேன். 40/100 இன்டூ E/E1. P ஆஃப் E/E1 6%, 6/100 ப்ளஸ் E2 வந்து 30/100. P ஆஃப் E/E2 வந்து 4%, 4/100. சரியா? ப்ளஸ் நெக்ஸ்ட் E3 வந்து 30/100 இன்டூ P ஆஃப் E/E3 3/100. சரியா? இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், காமன் டேர்ம்ஸை வெளியில் எடுத்துறேன். மேலே எல்லாத்துலேயுமே 10 இருக்குது. இதில் ஒரு 0, இதில் ஒரு 0, இதில் ஒரு 0. 10 கீழே வந்து 10,000 எடுத்துறேன். சரியா? 10,000 எடுத்தேன்னா என்ன இருக்கும் மேலே? அப்போ அந்த 10/10,000 காமனாக எடுத்தனா மேலே 24 இருக்க போது. இது வந்து 4 3s are 12 இருக்க போது. 3 3s are 9 இருக்கு. சரியா? ஸோ இதை கேன்சல் பண்ணுறோன்னா 24 + 12 + 9 6 15 45. சரியா? 45 வரப்போகுது. 45 அப்போ இதோட ஆன்சர் என்ன இருக்குது? 45 டிவைடட் பை 30,000. அப்போ போட்டோன்னா டோட்டல் 0.1000 டிவைட் பண்ணால் 0.045. இதுதான் வந்து டோட்டல் எரர். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் முடிச்சிட்டோம். அப்படியே இதை டிவைட் பண்ணிக்க 1000 தானே, அதனால் ஈஸியாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து the processed matter is checked and the selected matter as an error. What is the probability that it was processed by மேஹூ? யார் இவனை வந்து ஃபர்ஸ்ட்னு எடுத்துருக்கோம். சரியா? E1. அப்போ இந்த வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு பக்கத்தில் என்ன வருதோ அதுதான் ஃபர்ஸ்ட் எடுப்போம். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா P ஆஃப் E1/E. P ஆஃப் E1/E தான் கேட்டிருக்காங்க. புரியுதா? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராசஸ்டு பை மேஹூ? இங்கே யார் வராங்களோ அவன் 1 or 2 1 3 பார்த்துக்கணும். அப்போ P ஆஃப் E1/E அது மாதிரி எடுத்துக்கணும். சப்போஸ் இங்கே வந்து ஜான்யா கொடுத்துருந்தாங்கன்னா E2/E. சரியா? ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு எது வருதோ அது E1 E2 E3 போட்டு டிவைடட் பை E போட்டினா இப்போ என்ன ஃபார்முலா வரும் எழுதுன்னு பார்க்கலாம். P ஆஃப் E1 இன்டூ P ஆஃப் E/E1. நெக்ஸ்ட் வந்து P ஆஃப் E1 இன்டூ P ஆஃப் E/E1 ப்ளஸ் P ஆஃப் E2 இன்டூ P ஆஃப் E/E2 ப்ளஸ் P ஆஃப் E3 இன்டூ P ஆஃப் E/E3. சரி, இது ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். இப்போ மேலே இருக்கு மட்டும் போட்டலாம். P ஆஃப் E1 அது 40/100. 40/100 இன்டூ P ஆஃப் E/E1 வந்து 6/100. 6/100. கீழே இந்த மொத்த பார்ட்டை இப்போ தான் கண்டுபிடிச்சோம். இதை அப்படியே போட்டுக்கோ. 45/45 இல்லைன்னா இந்த 10ஓட போட்டினா கூட 450 டிவைடட் பை 10,000 வரும். சரியா? இந்த 0 கேன்சல் பண்ணாமல் இருந்ததுனா கூட 450/10,000 வந்துடும். இதுவும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 4 2s are 24, 240 டிவைடட் பை 415 வரப்போகுது.
இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிடலாம். இதுவுமே 3 டேபிள்ஸில் டிவைட் பண்ணால் 3 8s ஆர் 3 15s ஆர். ஸோ 8/15 அப்படின்னு விட்டுலாம். சரியா? அப்போ இதோட ஆன்சரு 8/15. இதை டிவைட் பண்ணினா 0.035. சரியா? ஸோ இதுதான் சிம்பிளான லாஜிக் தான். ஒரு முறை கிளியராக பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். An insurance company believes that the people can divide into 2 classes, those who are accident prone and those who are not a prone. சரியா? ஸோ அப்போ இதையே ரெண்டாக பிரிச்சிடலாம். சரியா? ஈவெண்ட் ஏ பி அப்படின்னு எடுத்துறேன். ஏவை வந்து ஆக்சிடென்ட் நீங்கள் வேர்டிங்ஸ்லாம் ஃபுல்லாக எழுதுங்க. ஆக்சிடென்ட் ப்ரோன், பர்சன் அண்டர் ஆக்சிடென்ட் ப்ரோன். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நாட் ஆக்சிடென்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். 2 ஈவெண்ட்டாக முடிச்சிட்டோம். சரியா? the company statistics shows that an accident prone person will have an accident at some times within a fixed 1 year period with the probability of 0.6 within the period. அப்போ என்ன பண்ணுறேன்? accident within 1 year, accident within 1 year. சரி, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. the company statistics shows that the accident person will have accident at sometimes within fixed 1 year with a probability of 0.6. 0.6 யாருக்குன்னா அந்த ஈன்றது ஆக்சிடென்ட் வித்தின் 1 இயரா. அப்போ P of E by A ஃபிக்ஸ்டு 1 இயர் யாருக்கு? ஆக்சிடென்ட் ப்ரோன் பர்சன் தான் ஏ. அப்போ P of ஈன்றது ஆக்சிடென்ட் வித்தின் 1 இயரு. அது யாருக்குன்னா ஆக்சிடென்ட் ப்ரோன் பர்சன். ஆக்சிடென்ட் ப்ரோன் பர்சனை ஏன்னு எடுத்துருக்கோம். அப்போ P of E by A அவங்களே கொடுத்துறாங்க 0.6. and whereas the probability is 0.2 for a person who is not a accident prone. Not a accident prone P of B. கரெக்டாக? அப்போ P of E by B வேல்யூ வந்து 0.2. அவ்வளோதான் லாஜிக்கு. சரியா? இந்த கொஸ்டினை படித்து இது மாதிரி பிரித்து அதை கற்றுக்கினாலே முடிஞ்சிச்சு. ஏன்றது ஆக்சிடென்ட் ப்ரோனு, பின்றது நாட் ஆக்சிடென்ட். இல்லை இதை E1 E2 எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஈன்றது ஆக்சிடென்ட் ப்ரோன். இதை 3 பிரித்து அதை கற்றுக்கிட்டா போதும். அப்போ P of E by A வேல்யூ கொடுத்துட்டாங்க, P of E by B வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரியா? நெக்ஸ்ட் வேறு என்னவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the company knows that the 20% of population accident prone. 20% of population accident prone அப்படின்னா P of A 20%. 20%னா எவ்வளோ? 20/100. அப்போ P of B not accidentனா எவ்வளோ? not accidentனா 20% ஆக்சிடென்ட் ஆகுனா மீதி 80 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகலை. அப்போ 80/100. சரியா? ஸோ பேஸ்ட் ஆன் த கிவன் இன்ஃபர்மேஷன் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ நியூ பாலிசி ஹோல்டர் வில் ஹாவ் அன் ஆக்சிடென்ட் வித்தின் எ இயர் ஆஃப் பர்ச்சேசிங் எ பாலிசி? ஸோ டோட்டல் ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. அப்போ டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன பண்ண போகிறா? P of A into P of E by A plus P of B into அப்போ இது வந்து P of E by B. சரியா? அப்போனா நான் வரப்போகுது மல்டிபிள் பண்ணுங்கள். P of Aன்றது 20/100. ஸோ 20/100. இது வந்து P of E by A வந்து இதை என்ன பண்ணுங்கள், கேன்சல் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தால் 6/10 கூட போட்டுக்கோ. 6/10. இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்? P of B வந்து 80/100 இன்ட்டு இது வந்து 2/10 போட்டு வச்சுங்க. சரியா? ஸோ அப்போ இதை எப்படி பண்ணலாம் பாருங்கள். இதில் 1000 காமனாக வெளியில் எடுத்துறேன், மேலேயும் 10 காமனாக எடுத்துறேன். 10/1000 எடுத்தனா மேலே வந்து என்ன இருக்கும்? 12 இருக்கும். 12 + 16 0. 12 + 16 ஆட் பண்ணால் 8 28. 28/28 ஒரு 0 கேன்சல் ஆச்சுன்னா 28/100 இருக்கும். 28/100 இருக்கும். அது 0.28 போட்டுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். சப்போஸ் a new policy holder has an accident within 1 year of purchasing a policy, what is the probability that he or she is a accident prone? அப்போ கேட்குறாங்க பாருங்க, ஒரு முறை கொஸ்டினை படிங்க. what is a suppose that a new policy holder has an accident within a year of purchase, what is the probability? எப்பவுமே இந்த ப்ராபபிலிட்டி தான் நம்மளுக்கு இன்ட். what is the probability that she has an accident prone? ப்ராபபிலிட்டி P போட்டுங்க. எத்தனை ப்ராபபிலிட்டி? she has accident prone. accident prone அது P of A. அப்போ P of A by E கேட்குறாங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஸோ இதை பார்த்துங்க. what is the probability that she is accident prone? accident prone A. இப்போ P of A by E கேட்குறாங்க. இதோட ஃபார்முலாலாம் வரப்போகுது P of A into P of E by A divided by total probability P of A into P of E by A plus
P of B into P of E by B. ஸோ இதோட ஆன்சர் இங்கே போட்டோம்னா அப்போனா வரும் பாருங்கள், P of A வந்து எவ்வளோ 20/100 இன்ட்டு P of E by A வந்து என்ன இருக்கும், E by A வந்து 6/10 போட்டுக்கலாம். கீழே இப்போ தான் மொத்தமாக கண்டுபிடிச்சோம் எவ்வளோ 28/100 எடுத்துக்கிறேன். 28/100 எடுத்துக்கிறேன். இந்த 0 கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா மேலே என்ன இருக்கும் 12/100 டிவைடட் பை 28/100. 100 கேன்சல் பண்ணினா 12/28. 4 டேபிள்ஸில் பண்ணுற பாருங்கள். 4 3s are 12, 4 7s are 28. ஸோ அப்போ 3/7. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக ஆல்டர் பண்ண மாதிரி இருக்கும் பாருங்கள், தெளிவாக போடுங்க. ஸோ அக்கார்டிங் டு த ரீசன்ட் ரிசர்ச்சஸ் ஏர் டர்புலன்ஸ் has increased in various regions around the world. பொல்யூஷனால ஏர் டர்புலன்ஸ் அதிகமாகிற மாதிரி டியூ டு த கிளைமேட் சேஞ்ச். இந்த ரீசனால டர்புலன்ஸ் அதிகமாகுது. டர்புலன்ஸ் மேக்ஸ் த ஃப்ளைட் பம்பி அண்ட் ஆஃப்டன் டிலேஸ். டர்புலன்ஸால் என்ன ஆகுது, ஃப்ளைட் கண்டிப்பாக டிலே ஆகுது. சரியா? ரோடு கிளியராக இருந்தால் சீக்கிரம் போயிடலாம். அதே மாதிரி வானத்தில் அந்த பொல்யூஷனு கிளைமேட் சேஞ்சால் டர்புலன்ஸ் அதிகமாகுது, ஃப்ளைட்டு ஸ்லோவாக போகுது. Assume that the aeroplane observes the several severe turbulence, moderate turbulence or light turbulence. ஸோ அப்போ 3 ஈவெண்ட்டாக நான் இதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். E1, E2, E3 ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ் வேறு கொடுத்துறாங்க. E1ன்றது சிவியர் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மாடரேட்டுன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லைட்டு. இப்போ P of E1, P of E2, P of E3 ஈக்குவல் ப்ராபபிலிட்டிஸ்ன்னு சொல்லிட்டாங்க. டோட்டலாக 3. அப்போ ஈக்குவல் ப்ராபபிலிட்டினா 1/3, 1/3, 1/3. சரியா? இது 3 கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபர்தர் த சான்ஸ் ஆஃப் ஏரோப்ளைன் இப்போ ஃபர்தர் த சான்ஸ் ஆஃப் ஏரோப்ளைன் ரீச்சிங் லேட் டியூ டு த டெஸ்டினேஷன்ஸ். ரீச்சிங் லேட். சரியா? அப்போ இந்த ஈவெண்ட்டை ரீச்சிங் லேட்டுன்னு எடுத்துக்கலாம். சரியா? அவங்க கொடுத்துருக்காங்க பார். the chances of aeroplane reaching late to the destinations are P of 60, 33, 31 due to the severe, moderate and light turbulence. லேட் ஆகுது. சரியா? லேட் ஆகுது அந்த 3 கேசஸால. அப்போ P of E due to E1 சிவியர் டர்புலன்ஸ் ஆனால் லேட் ஆகுது கூட ப்ராபபிலிட்டி 60%. 60%னா 60/100. அதே மாதிரி P of E by E2 வந்து எவ்வளோ 33%. 33%னா 33/100. P of E by E3 அது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் 31%. அப்போ 31/100. சரியா? இப்போ இதெல்லாம் கிவன்ல எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி that an aeroplane reach its destination on time. ஸோ இதை நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது நான் தப்பாக தான் போட்டேன். ஏன் அப்படின்னா நான் பண்ணிட்டேன் டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்படியே எடுத்து போட்டேன். ஆனால் இவங்க கொடுத்துக்கிற டோட்டல் ப்ராபபிலிட்டி ரீச்சிங் லேட்டு. சரியா? ஆனால் இவங்க கேட்டிருக்குது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏரோப்ளைன் ரீச் இட்ஸ் டெஸ்டினேஷன் ஆன் டைம், கரெக்டாக வரத்துக்கு. அப்போ என்ன பண்ணலாம்னா P of E அதான் டோட்டல் ப்ராபபிலிட்டி, லேட்டோட டோட்டல் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு இது ஏன்னு எடுத்துக்கிறான்னு நினச்சிக்கோ. சரியா? இல்லை அப்படின்னா P of லேட்டு, P of L கண்டுபிடிச்சிட்டு P of கரெக்ட் டைம் வேணும்னா என்ன பண்ணோம்னா 1 - P of லேட்டு. சரியா? ஸோ லேட்டாக வரது கண்டுபிடிச்சிட்டோன்னா கரெக்டாக வரதுக்கு 1 - லேட் அப்படின்னு போட்டுக்கலாம். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், P of லேட்டு கண்டுபிடிக்கிறேன். லேட்டுக்கு என்ன பண்ணோம், எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும். P of E1 into P of E by E1. அதே மாதிரி P of E2 into P of E by E2 plus P of E3 into P of E by E3. சரியா? இதை அப்படியே மல்டிபிள் பண்ணிப்பாங்க பார்க்கலாம். 1/3 into 60/100 plus 1/3 into 33/100 plus 1/3 into 31/100. சரியா? இப்போ இதில் எதை காமனாக எடுக்கலாம், 1/300 காமனாக எடுத்துட்டீங்கன்னா 60 + 33 + 31, 60 33 31 ஆட் பண்ணிங்கன்னா 4 12 124. அப்போ 124/300. சரியா? 124/300 இது வந்து P of லேட்டுக்கு. இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, P of கரெக்டுக்கு என்ன பண்ணோன்னா 1 - 124/300. சரியா? புரிஞ்சா ஏன்ட்டு
ஸோ இதோட நிறுத்தினா தப்பாயிடும், லேட்டு கண்டுபிடிச்சிப்பா. அவங்க கேட்டது கரெக்ட் டைமுக்கு. கரெக்ட் டைம் என்னும் போது 1 இதை பண்ணிக்கணும். ஸோ அப்போ இதோட ஆன்சரு 300 மைனஸ் 124/300 பண்ணினா 176/300. 176/300 டிவைட் பண்ணால் 0.586. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டு முடிச்சிட்டோம். புரிஞ்சா? ஸோ ஆன் டைம் கேட்டாங்க, லேட்டுது கண்டுபிடிச்சிட்டு 1 மைனஸ். சரியா? ஸோ லேட்டுது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடும், டோட்டல் லேட்டுது கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் கொஸ்டின்ல கரெக்ட் டைம் வந்ததுக்கு என்ன பாசிபிள்னு கேட்குறாங்க. எப்பவுமே நாட் ஆப்போசிட் அப்படின்னா 1 மைனஸ் அப்படின்னு போட்டுக்கணும். சரியா? இது எப்படின்னா, இப்போ மழை வரதுக்கு ப்ராபபிலிட்டி 1/2னா மழை வராததுக்கு ப்ராபபிலிட்டி 1 மைனஸ் 1/2. அப்போ 1 மைனஸ் லேட்டுது போட்டோன்னா கரெக்ட் டைம் தான் வந்துடும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் பார்ட்டு போட்டலாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் நான் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. If the aeroplane reached the destination later, find the probability it was due to moderate turbulence. Probability வந்தா P போட்டுக்கோ. It was due to moderate turbulence. Moderate னா அது E2. அப்ப P of E2/E கேட்டிருக்காங்க. சரியா? புரிஞ்சா? அப்ப என்ன பண்ண போறோம்? லேட் தான். அப்ப P of E2 into P of E/E2 divided by இந்த மொத்த டேர்ம், இந்த மொத்தம் இங்க அப்படியே போட்டு இது இங்க போட்டுக்கணும், லேட். கரெக்டா? அப்ப P of E2 வேல்யூனா அது 1/3. 1/3 into P of E/E2 வந்து 33/100. லேட்டு தான் எடுக்கணும், இதை எடுத்துடக்கூடாது. 176/300 எடுக்கக்கூடாது. லேட் இது எவ்வளோ? லேட் இது வந்து 124/300. சரியா? இந்த 300 கேன்சல் பண்ணினா கூட 33/124 வரும். 33/124 போட்டினா 0.2666 போயிட்டே இருக்கும். சரியா? ஸோ அவ்வளோதான் லாஜிக், சிம்பிளாக இருக்கும். ப்ராபபிலிட்டி மாதிரி ஈஸியான சாப்டர் எதுவும் கிடையாது. நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Read the following passage and answer the questions given below. Doctor visits the patient. From the past experience, it is known that the probability came by cab. ஸோ கேப்ல வராரு, அப்படி இல்லைனா மெட்ரோவில் வராரு, பைக்கில் வராரு, ஆர் அதர் மீன்ஸில் வராரு. டிரான்ஸ்போர்ட் இதோட ப்ராபபிலிட்டிலாம் நம்ம அப்போ E1, E2, P of E3, P of E4 அப்படின்னு எடுத்தோம்னா அதோட வேல்யூ கொடுத்துறாங்க 0.3, 0.2, 0.1, 0.4. The probability that will be late. அப்போ P of Eன்றதை நம்ம என்ன எடுத்துக்கணும்? லேட்டுன்னு எடுத்துக்கணும். அப்போ P of late by இந்த மீன்ஸ் லைக் கேப் அதே ஆர்டரில் கொடுத்துக்கிறாங்க. கேபு, மெட்ரோ, பைக், அதர் மீன்ஸ். P of அப்போ இங்கே போட்டு வந்தோன்னா P of E/E1, P of E/E2, P of E/E3, P of E/E4. ஸோ இதோட வேல்யூஸ்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.25, 0.3, 0.35, 0.1 கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த டாக்டர் அரைவ்ஸ் லேட்? நீங்களே போட்டுடலாம். ஃபார்முலா மட்டும் நான் தரேன். ஃபார்முலா என்ன வரும்? P of late என்ன வரப்போகுது? P of E1 into P of E/E1 plus P of E2 into P of E/E2 plus P of E3 into P of E/E3 plus P of E4 into P of E/E4. சரியா? இது எல்லாத்தையும் நீ பண்ணேன்னா நீங்களே பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து என்ன வருது அப்படின்னா 0.21 வரும். சரியா? ஸோ ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கேஸுக்கு என்ன பண்ண போகிறோம்? வாட் இஸ் when the doctor arrives later, probability that he comes by cab. P of cab வந்து இது ஃபர்ஸ்ட்டு P of E1/E கேட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறேன்? P of E1 into P of E/E1 போட்டு டிவைடட் பை இந்த மொத்த ஃபார்முலாவும் கீழே போட்டுப்பேன். சரியா? ஸோ இதை நீ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து 0.357. ட்ரை பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக போட பாருங்கள். இது எடுத்து எழுத தெரியணும். எழுத தெரிஞ்சுட்டு இதை போட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இல்லாமல் இதே மாதிரி தான் இருப்பது. இன் ஏ ஃபேக்ட்ரி மிஷின் ABC, the manufacturing 25%, 30%, E1, E2, E3 போட்டுக்கு போகிற their output defective. அப்போ அவுட்புட் E வந்து டிஃபெக்டிவ். சரியா? E வந்து டிஃபெக்டிவ். P of A, P of B, P of C கொடுத்துட்டாங்க அவங்களே. 25/100, 35/100, 40/100. சரியா? டிஃபெக்டிவ் அப்படின்னும் போது P of E/A, P of E/A வந்து 5%, P of E/B, P of E/C வேல்யூ கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அதே லாஜிக் தான், நீங்களே போட்டுருங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த போல்ட் ட்ரான் இஸ் டிஃபெக்டிவ்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டணும்.
புரிஞ்சா? ஸோ அதே மாடலில் தான் இருக்கு பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இதே மாடலில் தான் இருக்குது. நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ பி ஆஃப் டோட்டல் டிஃபெக்டிவ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பண்ணோம்னா வாட் இஸ் அ ப்ராபபிலிட்டி தட் இட் மேனுஃபேக்சர் பை த மிஷின் பி. மிஷின் பி வந்து என்ன பண்ணோம், பி ஆஃப் பி பை இ கண்டுபிடிக்கணும். சரியா? பி ஆஃப் இ பி பை இ. அப்படி இல்லை எல்லாத்துக்குமே E1 E2 இதை E1 E2 E3 எடுத்துருந்துன்னா பி ஆஃப் E2 பை இ. சரியா? நீ எந்த ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கோ அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டின் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாமே சாம்பிள் பேப்பர், இந்த வாட்டி சாம்பிள் பேப்பரில் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸில் வந்த கொஸ்டின்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும் போது ட்ரை பண்ணுங்கள். இந்த கொஸ்டினும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. மோஸ்ட்லி கொஸ்டின் இதே ஆர்டரில் தான் ரிப்பீட் ஆகுது. பேஸ் தியரம் வந்தால் ரொம்ப ஈஸின்னு நினச்சி ஈஸியாக போட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் இது கண்டிஷனல் ப்ராபபிலிட்டின்ற மாதிரி. சரியா? ஸோ Juhi has a dice and coin. Her teacher asked her to throw a dice and note down the outcomes. The teacher further instructed to perform another experiment with the coin based on the outcomes. So outcomes வந்து ஃபஸ்ட்டு டை போடுறா. டை போடும் போது 1 2 3 4 வந்து என்ன பண்ணுறாங்க, டாய்ஸ் காயின்ஸ் ஒன்ஸ். இதே மாதிரி எக்ஸசைஸ் கொஸ்டின் ஒன்று இருக்கும், அதையும் கிளியராக பார்த்துங்க. 1 2 3 4 வந்துச்சுன்னா காயினை வந்து ஒரு முறை டாஸ் பண்ண சொல்கிறாங்க. ஒரு முறை டாஸ் பண்ணால் ஹெட்டு டெயில் வரலாம். சரியா? ஸோ சப்போஸ் 5 6 வந்துச்சுன்னா காயின் டாஸிங் எ காயின் 3 டைம்ஸ் பண்ணால் இது மாதிரி வரப்போகுது. சரி, எப்போனா கேட்குறாங்க the conditional problem that Julie gets exactly one head if the die shows 5 or 6. 5 or 6 போட்டால் இது 5 or 6 போட்டால் இத்தனை இருக்கா. ஸோ இதில் ஒரே ஹெட்டு எங்கெல்லாம் வருது பாருங்கள். ஒரே ஹெட் எங்கெங்கெல்லாம் வருது அதை மட்டும் ஹைலைட் பண்ணி போட்டால் முடிஞ்சிச்சு. ஒரே ஹெட் இதில் இருக்குது, அப்புறமா வேறு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ அப்போ ஒரே ஒரு ஹெட்டு வரணும்னா அதோட பாசிபிள்னா இருக்குது. மொத்தம் 8 இருக்கும். அப்போ இந்த கொஸ்டினுக்கு 3/8 3/8 பண்ண அப்படின்னா 0. ஆப்ஷன் வந்து 0.375. நெக்ஸ்ட் கொஸ்டினில் த ப்ராபபிலிட்டி தட் Julie gets 5 or 6 on the die. 5 or 6 on the die. 5 or 6 on the die and exactly 1 head on the coin. ஸோ இதை கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி எப்படி பண்ணன்றதை பாருங்கள். ஸோ 5 or 6 வரத்துக்கு என்ன பாசிபிள், மொத்தம் ஒரு காயினை டாஸ் பண்ணால் 6 வரும். சரியா? அந்த டையை டாஸ் பண்ணால் இந்த டையை டாஸ் பண்ணால் 6 வரணும். டோட்டல் வந்து 6. இங்கே 5 or 6 வரணும்னா 2 வரலாம். ஸோ 2/6 பண்ணால் 1/3 வரப்போகுது. ஸோ இதுக்கு வந்து 1/3 அண்டுன்னும் போது இன்ட்டு பண்ண போகிற எக்ஸாக்ட்லி 1 ஹெட் ஆன் த காயின்னா 3/8. சரியா? ஸோ அண்டுன்றதால மல்டிபிள் பண்ணுவேன். இப்போ இந்த 1/3 இன்ட்டு 3/8ன்னு வரும். இந்த 2 3யும் கேன்சல் ஆச்சுன்னா 1/8. 1/8 பண்ணனா என்ன ஆன்சர் வரும் பாருங்க, 0.1 divided by 8, 0.125. ஸோ ஆப்ஷன் ஏ 0.125. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இன் ஆன்சரிங் த கொஸ்டின் ஆன் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் ஃபார் த டெஸ்ட் கிளாஸ் 12, the students either knows the answer or guess. ஸோ அப்போ ரெண்டாக பிரிச்சிடலாம். ஏ வந்து knows the answerன்னு எடுத்துக்கலாம், பி வந்து கெஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரியா? let 3/5 the probability that it knows the answer. P of ஏக்கு வந்து 3/5ன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கெஸ் வந்து மீதி தான் இருக்க போகுது. P of B வந்து 2/5ன்னு வரப்போகுது. சரியா? ஓகே. assume the student who guesses at the answer correct with the probability 1/3. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, assume that a student who guess the answerனா B. guess the answerனா B-யா? P of E வந்து நம்ம கரெக்டுன்னு எடுத்துக்கலாம். ஆன்சர் வந்து கரெக்ட் ஆகுது. அப்போ P of guess பண்ணி கரெக்ட் ஆகுது. P of B அதாவது P of E/B கரெக்டாக வந்து கெஸ் பண்ணி கரெக்டாக வந்து அதோட ப்ராபபிலிட்டி வந்து 1/3. புரிஞ்சா பாருங்க. இந்த assume that the students guess at the answer and it will be correct. ஈன்றது கரெக்டுன்னு எடுத்துக்கினா கரெக்டு கெஸ் பண்ணி கரெக்டு 1/3. அப்போ P of A/B வந்து கொடுக்கல. P of A/, இங்கே என்ன வரணும், P of E/A. P of E/A என்ன வரணும்னு யோசிங்க. ஏன்றது knows the answer. அவனுக்கு தெரிஞ்சாலே ஆன்சர்னா தான் வரும், கரெக்டாக தான் எழுதுவான். அப்போ அதோட ப்ராபபிலிட்டி 1 வந்துடும். இதுதான் நீ யோசிப்பீங்க. கெஸ் பண்ணி கரெக்டாவது 1/3. சரியா? ஸோ அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த வேல்யூ தட் P of E1. P of E1 ஸ்ட்ரெயிட்டாகவே என்ன பண்ணிடலாம், E1
E1 நான் கொடுத்துட்டாங்க பாருங்க. let E1 be the students knows answer. அப்போ ஏ எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை E1ன்னு எடுத்துக்கோ, பி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை E2ன்னு எடுத்துக்கோ. இது E1, இது E2. அப்போ இது P of E by E1 வந்து 1, P of E by E2 வந்து 1/3. அவங்க P of E1 கேட்டிருக்காங்க. P of E1னா இது. அப்போ ஆன்சர் வந்து 3/5. P of E by E1, P of E by E1 1 தான். சரியா? what is the value of total probability? total probability னா நம்ம என்ன போட்டு வந்தோம், எல்லாத்தையும் அப்படியே போட்டு வந்துடுவேன். P of E1 into P of E by E1 plus P of E2 into P of E by E2. சரியா? இதெல்லாம் பண்ணினா என்ன வரப்போகுது, இது வந்து 1 என்னென்ன வரப்போகுது, P of E1 வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1, P of E1 3/5. ஸோ P of E1 வந்து 3/5 into 1 ப்ளஸ் இது வந்து 2/5, 2/5 into 1/3. இதை சிம்பிளிஃபை பண்ணனா வரும் பாருங்க. இது வந்து 1/5 காமனாக வெளியில் எடுத்தனா 3 ப்ளஸ் இது வந்து 2/3ன்னு இருக்க போகுது. 2/3னா 3 3 சார் 9, 9 + 2 11, 11/15 வந்துடும். சரியா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு 11/15. ஓகே, நெக்ஸ்ட் நான் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட்ஸ் knows the answer given that he answered correctly. ஸோ அப்போ இன்னொரு முறை படித்து என்ன, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த ஸ்டூடெண்ட்ஸ் know the answer. know the answer அப்படின்னாலே know the answerனா E1 எடுத்துருக்கோம். அப்போ P of E1/E இதை போடணும். P of E1/E ப்ராபபிலிட்டி அப்புறம் என்ன வருதோ அதை எடுத்து போட்டுக்கோ. அப்போ P of E1 into P of E/E1 divided by டோட்டல் எடுத்தனா இந்த பார்ட் மட்டும் நான் வரும் 3/5 into 1 divided by இதோட ஆன்சர் 11/15. ஸோ இது 3/15, 3/5 into 15/11 வரும். 5 1 சார் 5 3 சார் 3 3 சார் எவ்வளோ வரப்போகுது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் ஆன்சர் வந்து 9/11. தேங்க்யூ.